ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வீடியோக்கு ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு கேள்வி. அதுக்கு நான் இந்த இடத்துல நான் பதில் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ கமெண்ட் போட்டவங்க கிடையாது. ஸோ அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா முரளிங்கிற ஒரு ஐடியில இருந்தா அந்த கமெண்ட் வந்துருந்துச்சு. அதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆனா விஜய்க்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும்? அவரால் மட்டும் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிட முடியும்? நீங்க ஏன் அவரை ஆதரிக்கிறீங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுவாங்க. நிறைய நம்முடைய அதாவது விஜய்க்கு ஆதரவு உள்ளவங்க சரி, விஜய் சப்போர்ட் எல்லாருமே நிறைய கமெண்ட் நம்மளுக்கு வரும். ஆனா இந்த கமெண்ட பார்க்கும்போது ஒரு முதிர்ச்சியான ஒரு கேள்வியா எனக்கு பட்டுச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்கணும்னு நினைச்சிருந்தது அதாவது நம்ம வந்து விஜய்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுனால நம்ம கிட்ட கேட்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு கேள்வியை நான் நினைக்கிறேன். அதனால இந்த கேள்விக்கு நான் உண்டான பதில இதில் தெளிவிக்கணும். எல்லாரும் இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் யார்கிட்டயுமே எந்த இடத்துக்குமே என்னோட வீடியோ போய் நீங்க பார்த்து தெரியும். விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணி அவர் வந்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். ஆனா நான் இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே அதாவது விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்களை பார்த்து எந்த இடத்துலயுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். எந்த இடத்துலயும் ஓட்டு போட்டே ஆகணும், விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போடும் அப்படி ஆணித்தரமா பேச மாட்டேன். அதாவது நீங்க மாற்றத்துக்கு வழிவங்க, விஜய் வந்தா இந்த மாற்றம் நடக்கும். சோ மத்தவங்க எல்லாம் நெகட்டிவா நான் பேசியிருப்பேன். மத்தவங்க அதாவது நம்ம யார் எதிர்த்து பேசுறோமோ அவங்ககிட்ட குறைகளை பேசியிருப்பேன். விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற நிறைய பேசியிருப்பேன். விஜய் அவர்கள் இதெல்லாம் பண்றாரு, இவ்வளவு விட்டுட்டு வராரு, இவ்வளவு கட்ஸா வராரு, கெத்தா வராரு. சோ இவர் வந்தா இங்க வந்து போய் ஆசைப்பாடு இப்படிலாம் நான் பேச அதாவது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்களா அதை கூட வாங்கிடுங்க. வாங்கிட்டு ஓட்டுக்கு யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பண்ண நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்களுக்கு ஓட்டு பண்ணுங்க அப்படின்னு நிறைய இடங்களை பேசியிருப்பேன். ஏன்னா இந்த விஜய் அவர்கள் அரசுக்கு வந்து நிறைய ஓட்டுக்கு பணம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடுப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் தான் உங்க வழியில வருது, அதை வாங்கிடுங்க. ஆனா நான் வாங்கிட்டோமே அப்படிங்கிற குச்சம் வச்சுதான் அவங்களுக்கே ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசியிருப்பேன். எந்த இடத்துலயும் நீங்க வந்து காசை வாங்கிட்டு விஜய் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு குடிமகனையும் பாத்தீங்கன்னா நீங்க இவருக்கு ஓட்டு போடுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆணித்தரமா அழுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிர்பந்திக்க கூடாது. அது அவங்களுடைய சுய உரிமை. இப்ப நம்ம நாட்டு மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமைன்னு கேட்டீங்கன்னா அந்த சுதந்திரமா தன்னுடைய ஓட்டை அதாவது தன்னுடைய வாக்கு அளிச்சு அவங்க தேர்ந்தெடுக்கிறது. சோ அதுல போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி விமர்சனங்களை வைக்கலாம். இதுல யார் பெஸ்ட்ங்கிறத நம்ம சொல்லலாம். இது இவருக்கு இவரு பெஸ்ட் இவருக்கு அதான் சொல்லலாமே தவிர நீங்க வந்து டேரக்டா இவருக்கு ஓட்டு போடுங்க சொல்ல முடியாது. அது அவங்களுடைய சாய்ஸ். நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது உங்களுடைய தீர்மானம். இப்ப ஏன் கேட்டீங்கன்னா இப்போ ஒரு கட்சியில இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சிக்காக அவங்க செயல்படும் போது நீங்க கட்சிக்கு வாக்களிங்க, எங்க தலைவர் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சில பேர் புரியல. நான் வந்து தமிழை வச்சுக்கிறதுல இன்னுமே கட்சியில இணையல. நல்லா புரிஞ்சு விடணும். இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டு இருக்கேன் தவிர அந்த கட்சியில நான் முறையா இணையல. எனக்கு இணையன்னு தோணுச்சுன்னா நான் வந்து எப்ப வேணாலும் இணைவேன். அப்பவே உங்கள்கிட்ட தெரிவிப்பேன் நான் இணைஞ்சிட்டேன் கட்சியில அப்படின்னு. ஓகேவா, அதை புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க வந்து ஓட்டு போடுறதும் போடாதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா விஜயால மட்டும் இங்க என்ன செஞ்சிட முடியும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு கேக்குறீங்க. நான் கேட்கிறவங்கள அப்ப அதாவது இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டை ஆழ்ந்து முடிச்ச இதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளாலும் என்ன பண்ண முடிஞ்சு அதை ஏன் விஜயாவால பண்ண முடியாது நீங்க நினைக்கிறீங்க? இவங்களால பண்ண முடிஞ்சா விஜயாவால பண்ண முடியாதா? ஏன் ஒரு சினிமாக்காரனா இருந்து ஒருத்தர் அரசுக்குள்ள வந்தா அவரால் எதையுமே பண்ண முடியாதா? இதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதாவது நிறைய பேர் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க கேட்டீங்கன்னா இப்ப சீமானோட கம்பேர் பண்ணுவாங்க, அண்ணாமலையோட கம்பேர் பண்ணி அதாவது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உலக அரசியலையும் அந்த கரைச்சு குடிச்சவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க நேர் டு அதாவது 1-to-1 விவாதிங்க. அரசியலை பத்தி தெரியும், புவியியலை பத்தி தெரியும், உலகத்தை பத்தி எல்லாமே தெரியும். சோ தெரிஞ்ச ஒருத்தங்க ஒரு படிச்சவங்க இவங்களாலாம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ அதை யோசிச்சு செயல்பட முடியும். ஆனா விஜய் வெறும் சினிமாக்காரரு, இவ்வளவு வருஷமா சினிமா நடிச்சிட்டு இருக்காரு, சட்டார்னு பாத்தீங்கன்னா அரசியல் வந்துட்டாரு. சோ அவர்கிட்ட தூக்கி அவருக்கு ஓட்டு போடணும், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறது எந்த மாதிரியான ஒரு முட்டத்தனம் இல்லையா? ஒரு சினிமா ரசிகங்கிறத அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவாளி, ஒரு புத்திசாலியான ஆளு, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர், உலக அரசும் கரைச்சு குடிச்சுக்காரு அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கான ஒரு நல்ல ஒரு பண்பு, அது தேவையான ஒண்ணு. ஆனா அது மட்டுமே வச்சு ஒரு தலைவனை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது என்ன பத்தி கேள்விக்குறிதான். ஏன்னா இது எல்லாமும் வச்சிருக்கிறவங்க உண்மையானவங்களா, சுயநலவாதியா அப்படி ஒரு கொஸ்டின் வரும். நல்லவங்களா? ஏன்னா நம்ம நாட்டுல பாக்குறோம் நிறைய படிச்சவங்க நிறைய புத்திசாலி தான் நிறைய தப்பே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பக்கா பிளான் தெரியும், எதை எப்படி பண்ணா சக்சஸ் ஆக முடிகிறது. சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனசு நல்ல உள்ளம் இருக்கிறவங்க சின்ன சின்ன குறைகள் இருந்தா பரவாயில்ல, அவங்க தான் மெயினா அதுதான் நம்மகிட்ட ஒரு தலைவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கு நம்மளால என்ன பண்ண ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். அதாவது முதல்ல ஒரு பண்ணணும் ஒரு வேட்கை இருக்கிறனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள அந்த அவருடைய ஃபீல்ட்ல இருந்து ட்வீட் பண்ணிட்டு வராரு. இப்போ நான் வந்து விஜய் அவர்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா நான் தொடர்ந்து பேச சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த இரு திராவிட கட்சிகள் தான், இந்த இரு திராவிட மாறி மாறி ஒண்ணு நீ ஆளணும் இல்ல நான் ஆளணும். நான் எதிர்கட்சியா தான் நீ ஆளுங்கட்சி, நீ ஆளுங்கட்சியா தான் இந்த நிலைமை இருக்கக்கூடாது. அதை மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப திமுக எடுத்துக்கிட்டா அவங்க குடும்பம் தான், இந்த குடும்பம் தான் எதுக்கு சரி, இந்த குடும்பம் தான் நாட்டு ஆளணும், அவங்க தான் முடியும், மத்த யாரும் ஆள முடியாது அப்படின்னு ஒரு
அதான் அந்த மன்னர் பரம்பரை மாதிரி முட்டாத்தனமான ஒரு எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களிலேயே விதைச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அவங்க குடும்பமே அதுக்கு சரிப்பட்டு வரணும்னு காலங்காலமா அடிமையா இருக்கிறவங்களும் அப்படியே கொண்டு வரதை பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி தாத்தா, அப்புறம் மகன், அப்புறம் பேரன், இந்த கொள்ளு பேரன் அப்படின்னு போறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை. அது இருக்கவே கூடாது. ஒரு சுதந்திர நாட்டுல தமிழ்நாட்டுல அப்புறம் தமிழ் மகன் யாரு வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்படின்னா இந்த திராவிட கட்சியில அகற்றணும்னா அதுக்கு மாற்றா வரணும்னா சும்மா எடுத்தவொடனே யாராலையும் வர முடியாது. ஏன்னா இவங்க வந்து பெரிய ஒரு பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க. உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சோ அதனால விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஆள் வரும்போது இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவரால் தான் முடியும். சோ விஜய் அவர்களாலே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாற்றத்தை கொடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா இதுக்கப்புறம் யாராலே முடியாது. சோ அப்படி ஒரு நிலைமை வந்துடும் மக்களிடையே சலிச்சுருவாங்க. ஏன்னா எத்தனை பேர் வந்தாலும் இவங்க எல்லாம் மாத்த முடியாது இவங்க தான் அப்படிங்கிற நிலைமை. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மாதிரி ஃபோர்ஸா உத்தரவு வரும்போது நான் வந்து படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டு பண்ணிட்டு வரல. அவருக்கு இன்னுமே அங்க வாழ்க்கை இருக்கு, இன்னுமே சம்பாதிக்கலாம், மத்த நடிகர் மாதிரி இன்னுமே 20 வருஷம் அவர் கோலாச்சலாம். ரஜினிகாந்த் இப்பவும் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அதே மாதிரி அவருக்கு நினைக்கலாம். சோ அப்ப விட்டு அவருக்கு நான் இறங்கும் போது அரசியல ஒருத்தர் இறங்கும் நினைக்கிறதே பெரிய விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவுக்குள்ள பீக்ல இருக்கும்போது ஏன்னா இங்க எதிரிகள் பகைகள் எவ்வளவு பேர் சுத்தி அடிப்பான் தெரியுமா, எவ்வளவு வன்மத்துக்கு இருக்கான் தெரியுமா, அவரை இன்னும் பத்தி கேவலப்படுத்த வெளியே போறோம். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் இறங்குறாங்கன்னா அதுக்குள்ள மனசுல ஒரு அழுத்தம் திருத்தமா நினைச்சிருக்கணும். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவர்கிட்ட ரெண்டு விஷயம் தான். அதாவது நான் நிறைய வீடியோகள் சொல்லிப்பேன், நிறைய பேர் கவனிச்சாலும் தெரியல. அதாவது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பொதுநலம் மட்டுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. எல்லா பொதுநலத்திலையும் ஒரு சுயநலம் இருக்கும். அந்த சுயநலம் எந்த அளவுல இருக்குங்கிற பொறுத்த ஒரு மனுஷன் நம்ம நல்லவரா கெட்டவரா உயர்ந்த மனுஷன் அப்படி சொல்ல முடியும். சோ அந்த பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சுயநலமா அவர் இந்த அரசியல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிஎம் நான் வந்து சிஎம் போஸ்ட் ஆகணும், நான் வந்து முதல்வர் ஆகணும் தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மட்டும் தான். மற்றபடி அவர் என்ன இங்க வந்து பணம் சேர்க்க போறாரா, இங்க வந்து புகழ அவர் சேர்க்கணுமா, நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். சோ அப்போ அந்த சுயநலத்தை கூட உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இப்ப வந்த உடனே பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி சிஎம் ஆயிட முடியுமா? அப்ப அவருக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், இங்க எவ்வளவுக்குள்ள ஆழ்த்தம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மக்கள் செல்வாக்கு அதை வச்சுக்கிட்டு நாம வரணும் ஆசைப்படுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழ் மகனா ஒருத்தர் வந்து என் நாட்டை நான் ஆள் நினைக்கிறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெருமை. அது வரணும். அந்த எண்ணத்துக்காண்டி விஜய் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வரணுங்க. அதாவது எல்லாத்துக்கும் அந்த என்ன இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வாரம் சொல்லிட்டு அவரு போயிட்டார்ல, அவருக்கு ஒரு என்னன்னா நம்ம தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. தோத்துருவோமோ, நம்ம ஜெயிக்க முடியாது போயிருமோ. சோ அப்படிப்பட்ட மாதிரி இந்த மக்களுக்கு நான் பெருசா பண்ணணும் கடமைப்பட்டிருக்கிற எண்ணம் அவர் கிடையாது. அதனாலதான் கூட ஒதுக்கிட்டாரு. டீசெண்டா அந்த வாரம் சொல்லிட்டு ஒதுக்கிட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. இறங்கி அடிச்சு பார்க்கணும், நான் வருவேன், எவன் தடுப்பான் அப்படின்னு சண்டை போட்டு முடிவு பண்ணி வராருல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கு மெயின் காரணம் ரீசன் கேட்டீங்கன்னா எனக்கு இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கே தான் இவங்க எதிர்கட்சி இவங்க ஆளுங்கட்சி, ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி இப்படி மாறி மாறி வருதுல்ல, அது நிலைமை கூட திராவிட கட்சி முற்றிலுமா அகச்சுன்னு நினைக்கிறேன். சோ அப்படி முற்றிலுமா அகச்சுன்னா அந்த அகச்சக்கூடிய சக்தியோட ஒரு பெரும் மக்கள் சக்தியோட ஒருத்தர் வந்தா மட்டும் தான் முடியும். அப்படிதான் விஜயபர்லால தான் அது முடியும் நான் நினைக்கிறேன். விஜயபர்லால முடியலன்னா இனிமேல் யாராலும் முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா திராவிட கட்சியில வேறுண்டி போச்சு. அதாவது எப்பவுமே காலங்காலமா நம்ம தான், நம்மள மீறி எவனும் கிடையாதுங்கிற மெதப்ப மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. அப்படிதான் இங்க வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. இங்கதாப்பா திமுக தாப்பா முடியாதுப்பா, அதிமுக தாப்பா, இந்த ரெண்டு அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும் அது வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அழிவுக்கு வழிவகுக்கும். அதாவது நம்மளை விட்டா ஆள் கிடையாது, நாம தான் இனிமே அப்படிங்கிறது யாருக்கும் வரக்கூடாது. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம், நாம கொஞ்சம் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணல அப்படின்னா வேற ஒருத்தவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற நிலைமையிலே இருக்கணும். சோ அதனால இந்த திராவிட கட்சிகள் மாற்றி மீது அப்ப நீங்க கேட்கலாம், இல்ல சீமான் அவர்கள் இருக்காருல்ல, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல அப்படிங்கிற கேள்வி சில பேருக்கு இருக்கு. சீமான் அவர்கள் பத்தி ஒரு மாற்றமா தான் நம்ம நினைச்சோம். ஆனா அவரு நீங்க கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய பேச்சுக்களை நான் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கேன். தொடர்ந்து முன்னுக்கும் இன்னும் முரணாக எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாடை நம்ம வந்து ஏத்துக்கவே முடியல. அவருடைய பேச்சுல வந்து நம்ப முடியல, நம்பத்தன்மை இல்ல. அவருடைய ஒரு சர்வாதிகார மாணவர்கள் அவருடைய பேச்சு எல்லாத்திலுமே ஒரு என்ன சொல்றது, எல்லாமே அந்த அந்த நேரத்துக்கு அதனுடைய இதுக்கு நம்ம என்ன பேசணுமோ அப்படிதான் பேசணும். அவங்க கட்சியை சேர்ந்தவங்க சரி அவங்களும் சரி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவனா ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஒரே உருட்ட, அதாவது ஒரு தலைவங்கிறவங்க ஒரே கொள்கை நிலைப்பாடு இருக்கும். அவர் இப்போ வரைக்கும் பாருங்க, அவருடைய ஆரம்பத்துல அவர் பேசுறது இன்னைக்கு நீங்க பேசணும், இன்னைக்கு பேசுறாருல, நாளைக்கே 2 மாசம் கழிச்சு பாருங்க அதையே எதிர்த்து மாத்தி பேசுவார். சோ அப்படி இருக்கிறது எப்படி வந்து நம்பிக்கைத்தன்மை வரும்? எல்லா இடத்துலயும் அவர் நிறைய விஷயங்கள் நம்ம கவனிச்சாச்சு, நிறைய விவாதிச்சு, அவருக்கு எதிராக பேசியாச்சு. ஆனா இந்த திராவிட கட்சிகளை கம்பேர் பண்ணா அவருக்கு கொஞ்சம் பெட்டர். ஆனா அவர்கிட்ட இருக்கிற அதாவது உண்மையான தன்மை இல்ல. அவர்கிட்ட நிறைய அறிவாற்றல் இருக்கலாம், அதாவது கொள்கை கோட்பாடு அப்படி நிறைய பேசலாம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு. ஆனா அதுக்காகவே ஒருத்தர் தலைவரை ஏற்றுக்க முடியாதுல்ல. தலைவன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மைங்கிறது ஒரு பெரிய விஷயம். நேர்மையா உண்மையா இருக்கானா அப்படிங்கிறது. விஜய் கூட அன்னைக்கு மாற்றி இருப்பாரு, நீ நல்லவன் கெட்டவனு பாக்காத உண்மையானவனு பாரு அப்படின்ட்டு. உடனே சீமான் அவர் கேட்டாரு, கெட்டவன் எப்படிப்பா உண்மையானவனா இருப்பான், நல்லவன் உண்மையானவன் இருப்பான், கெட்டவன் எப்படி இருப்பான் அப்படின்னு புதுசாத்தனமா. அதாவது அவர் சொல்ல வந்து என்னன்னா, சினிமாக்காரங்கிறனாலேயே சினிமா அரசியல்வாதி வச்சா சொல்லியிருந்தாரு, சினிமாக்காரங்கிறனாலேயே ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா முட்டாள், அவனுக்கு எதுவுமே தெரியாது நினைக்காதீங்க, அரசியல்வாதி மட்டும் எல்லாம் தெரியுமா, நான் வந்து மக்களுக்கு உண்மையா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதோட மீனிங்ல தான் அவர் சொன்னாரு. அதாவது எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மிதப்பும் இருக்கக்கூடாது. சோ அந்த மிதப்ப சீமானவர்களுக்கு எனக்கு தான் எல்லாமே தெரியும்,
நானே வந்து நிறைய இது பண்ணாதுன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் உண்மையா இருக்காரா அந்த ஸ்டாண்ட் கட்டியும் கிடையாது. இப்போ கூட பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில இருந்த ஆரம்பத்துல கொள்கை சித்தாந்தம் முன்னிறுத்தம் ஓட்டே வைக்கணும். விஜயவர் நடிச்ச மைக் சின்னத்தை வச்சுட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்டாரு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம சீமான் அவர் பாத்தீங்கன்னா தமிழங்கிற உணர்வு தான் இருக்குமே தவிர இந்தியங்கிறதுல உட்படவே மாட்டாரு. நான் இந்தியனே கிடையாது பாரு. நான் ஒரு இந்தியனா எனக்கு இந்திய பற்றி அதிகமா உண்டு. சோ நம்மளுக்காண்டி எங்க இந்திய நாட்டை எல்லையில இருந்து எவ்வளவு பேர் எவ்வளவு உயிரோடு நம்மளுக்காண்டி நிக்கிறாங்க எல்லையில வீரர்கள். ஆனா இவர் அலட்சியமா சொல்லுவாரு இந்தியாலாம் கிடையாது தமிழ்நாடு தனியா பிரிச்சு விட்டுருப்பாரு. சோ இந்த மாதிரி கொள்கைகள் நமக்கு எந்த காலத்தையும் அவருடைய ஏற்படுத்தே கிடையாது. உனக்கு புரிஞ்சுங்களா? சீமானுடைய பிடிக்காத விஷயமே இதனால. அதாவது சோ அப்படி இருக்கும்போது நான் இந்தியனே கிடையாது பாரு. நான் இந்தியன் சப்போர்ட் பண்ண சுதந்திரத்துக்கு கொடியேற்ற மாட்டாரு. சோ நான் தமிழன் தான் எனக்கு முக்கியம் பாரு. எனக்கு தமிழ்நாடு பிரிச்சு விடும்பாரு. சோ இந்த மாதிரி கொள்கைகள் நம்மளுக்கு ஏற்படவே கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியா பேசிட்டு போறதா நம்ம நினைக்க முடியுமே தவிர அதுக்கு முழுமையா நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல நான் வந்து இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். நல்லா புரிஞ்சு விடணும். நீங்க எப்படி வந்து தமிழர்களை ஒன்று போடுறீங்களோ அதே இந்தியங்கிறீங்க ஒன்று போடணும்ல. அவர் ஒன்று விட மாட்டாரு. ஆனா எனக்கு வந்து சோ அதனால பாத்தீங்கன்னா இவராலாம் பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாலாம் இவராலாம் ஒரு காலமும் மாற முடியாது. அதெல்லாம் ஆணித்தரமா சொல்ல முடியும். சோ அப்படிங்கும் போது எனக்கு இந்த திராவிட கட்சிகளை இப்ப அகற்றணும். அதுக்கு எனக்கு விஜயவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தீரணும். விஜயவுக்கு இப்ப நான் சப்போர்ட் பண்ணலன்னா காலத்துக்கும் இந்த திராவிட கட்சியில இங்க அகற்றவே முடியாது. நீங்க வேற கேட்பீங்க அதே அரசியல் தான் இவரும் பண்ண வர்றாரு விஜயும். திராவிட அரசியல் திமுகவோட அதே அரசியல் தான் நாங்களும் பண்ண போறோம். ஆனா திமுக பண்றது சரியில்லைங்க. எனக்குமே அதுல வந்து மாற்றுக்கிறது நிறைய பிடிக்காது. ஆனா இப்போதைக்கு ஒரு தமிழனா மற்றொரு தமிழன் வர்றதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடன்பாடு உண்டு. இவங்க தான் நிலைப்பாடா இருக்கணும், இவங்க குடும்பம் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு எல்லாமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பண்ற அரசியல் எனக்கு பிடிக்கலன்னா நான் அவரையும் எடுத்து அரசியல் விமர்சனம் பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து அவருக்கு வந்து சோ அதனால நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா இப்ப விஜய் பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தல் நெருங்கும் போற சமயத்துல நான் ஆட்சி அமைச்சா நான் முதல்வரான என்னென்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவார். அதுலதான் ஹைலைட்டே இருக்கு. சோ அவர் என்ன சொல்ல போறாரு? ஏன்னா இப்பவே அதை சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. நீ வந்தா அதாவது மாநில இதெல்லாம் பேசுறான் அதெல்லாம் பேசுறான். விஜய் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை மாத்துவேன் அதை மாத்துவேன் மதுக்கடை இல்லாமக்குவேன் படிப்பு அப்படிலாம் சொல்ல வேண்டியது எதையுமே பேச மாட்டேங்காரு. அப்புறம் இவர் வந்து கொள்கை விஜய் திமுக எதுக்கிற மட்டுமே ஒரு கொள்கையா பிஜேபி எதுக்கிற மட்டுமே ஒரு கொள்கையா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் இப்பவே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து எல்லா கட்சிகளும் காப்பி அடிச்சிருவாங்க. சோ தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு கொடுப்பாரு. நான் வந்தா தமிழ்நாட்டை நான் முதல்வரானா இதெல்லாம் செய்வேன் அப்படின்ட்டு. சோ அதுதான் ஹைலைட். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுல தெரிஞ்சிடும் தளபதி விஜய் அவருடைய அந்த அரசியல் என்னங்கிறது அதுல நம்ம வெட்ட வெளிச்சமாயிரும். சோ அதை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேண்டாம்ட்டு. சோ அது உங்களுக்கு தனிப்பட்டு இருக்கும். ஆனா நான் விஜய் ஏன் ஆதரிச்சுக்கணும் இதுக்காக தான் என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளை அகற்றணும். அதுக்கு மாற்றா அதாவது ஒரே குடும்பம் தான் அப்படிங்கிற நிலைமை இங்க இருக்கக்கூடாது. இது என்ன அடிமையா இருக்கிறது எல்லாரும் இந்த தமிழ்நாட்ட மகன் யாரு வேணாலும் தமிழ்நாட்டை ஆளலாம்ல. சோ அந்த என்ன வரணும்ல. சோ இப்ப இவர் வரட்டும். இவர் தமிழன் தானே. அதுக்கப்புறம் இவர் பண்ற சரியில்லைன்னா அப்ப அப்படித்தானே இருக்கணும். ஒரு அரசுங்கிறது நிலையா ஒருத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுல்ல. அது வந்து தப்பு இல்ல. இங்க யாருக்கு வந்து முடிச்சு விட்டு இவங்கதான் இவங்க எழுதியா கொடுத்தது தமிழ்நாட்டை. சோ அதனாலதான் நான் விஜய் சப்போர்ட் பண்ணிருக்கேன். விஜய் கட்சியில சில மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கு. சோ ஆனாலும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது விஜய் எவ்வளவு பெட்டரா இருக்கு. சோ அவரை நீங்க எல்லாரும் உடனே சினிமாக்காரங்க ஒரே இடத்துல தான் பாப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சினிமாக்காரன் இருக்கக்கூடிய உள்ள என்ன இருக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி சினிமாக்காரன் வந்து எம்ஜிஆர் மட்டும் எல்லாரும் தூக்கி தலைவர் வச்சு இது பண்ணீங்க. இப்ப மட்டும் ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஏத்துப்பாங்க. ஏன்னா ஒரு மலையாளியா வேற ஏத்தவங்க வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் தமிழனா ஒருத்தர் வந்தா மட்டும் அவர் வந்து அவர் விமர்சனம் பண்றதுக்கு அது கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு என்ன தெரியும் என்ன அரசியல் இருக்கு ஒரே ஒரு ஸ்பீச் கூட உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்ட்டு ஸ்பீச் கொடுக்கறனாலயோ அவரை கேட்கறதுக்கு டக்குன்னு பயிற்சி விடுறதுனாலயோ அதனால மட்டும் ஒரு தலைவனா ஏத்துக்க முடியாது. ஒரு தலைவங்கிறவங்க மக்களை நேசிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மக்களை நேசிக்கணும். நான் மக்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாலே போதும் அவர் தலைவங்கிற இடத்துக்கு வந்தாரு அர்த்தம். சோ அப்படி நினைச்சனாலதான் அவர் அங்க இருந்து ட்வீட் பண்ணிட்டு வராரு. அவருடைய சுயநலமா அதில் ஒண்ணு பார்க்கலாம். அவர் முதல்வராங்க என் ஆசையில வராரு அப்படிங்கிற சொல்லலாம். அது தவிர என்ன படம் சேர்க்க வராரா புகழ சேர்க்க வராரா அந்த முதல்வனை எடுத்து கொடுத்துருவாங்களா அதுக்குள்ள எவ்வளவு இடங்கள் இருக்கு. அவர் எல்லா அனுபவத்தையும் பார்த்தானே வராரு. அப்ப இவ்வளவு அனுபவங்கள் இவ்வளவு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒரு மனுஷன் மாறாருன்னா அதுக்கு தனி கட்சி வேணும். அதனால நான் அவருடைய அரசுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கிடையே நம்மளுக்கு எதிர்ப்பா அங்க உள்ள விஷயங்கள் ஏதாவது தவறா தெரிஞ்சா அதையும் நான் சுட்டி காட்டுவேன். அதான் நான் பொல்லாதவன். ஓகேவா? சோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களா என்ன மாதிரியான கருத்து அதை நான் சொல்றதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதிர்ப்புகள் இருக்கா எதா இருந்தாலும் உங்களுக்கு கருத்துல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேள்வி கேட்ட நண்பருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் முரளி அவர்களுக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம்.